ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல். பொங்கல் அன்னைக்கு நாங்கள் என்ன பண்ணோம், எங்கெல்லாம் போனோம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. பொங்கல் அன்னைக்கு நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா, முந்தின நாளே எல்லா சாமி பாத்திரம், சாமி விளக்கு, அப்புறம் சாமியோட ஸ்டாச்சு அதெல்லாம் குட்டி குட்டியாக வெளியில் வச்சுருப்போம் இல்லையா, அது எல்லாமே முந்தின நாளே அது எல்லாமே வாஷ் பண்ணி வச்சுட்டோம். வாஷ் பண்ணி ட்ரை பண்ணி வச்சாச்சு. அடுத்த நாள் மார்னிங், பொங்கல் அன்னைக்கு மார்னிங் எந்திரிச்சு குளிச்சுட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு, இது என்னோடய புது சாரீ. நான் இது இன்ஸ்டாகிராம் பேஜில் தான் இதை நான் வாங்கியிருந்தேன். சாரீலாம் கட்டிட்டு அப்புறம் சாமிக்கு பூ அதெல்லாம் வச்சுட்டு விளக்கேற்றிட்டு ஊதுபத்தி கற்பூரம் அதெல்லாம் காமிச்சிட்டு சாமி கும்பிட்டேன். நான் மட்டும்தான் எந்திரிச்சேன். இன்னும் பசங்கள்லாம் யாருமே எந்திரிக்கலை. அதனால் நான் மட்டும் எந்திரிச்சு சாமி கும்பிட்டு முடிச்சிட்டேன். சாமி கும்பிட்டதுக்கப்புறம் தான் இன்னொருத்தராக போய் எழுப்பி ஃப்ரெஷ்ஷப் ஆக வச்சேன். ஏன்னா நான் சாமி கும்பிட்றப்ப நான் எந்திரிச்சாங்க அப்படின்னா நம்மளாலையும் சாமி நிம்மதியாக கும்பிடவே முடியாது. அதனால தான் நான் சாமி கும்பிட்டு சரி அவங்கள எழுப்பிக்கலாம் அப்படின்றதுக்காக சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சிட்டேன். சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் மேலே போய் என் மாமியார் அதுக்குள்ளே எல்லா பொங்கலுக்கு தேவையான திங்ஸு அது எல்லாமே அவங்க எடுத்து வச்சுட்டாங்க. எடுத்து வச்சு அவங்க அதெல்லாம் எடுத்து அந்த அடுப்பில் தான் நாங்கள் எப்பவுமே பொங்கல் வைப்போம். அதெல்லாம் எடுத்து வச்சுட்டாங்க. எடுத்து வச்சுட்டு அவங்க எல்லாத்தையும் ரெடி பண்ணி அந்த மஞ்சள் குங்குமம் அடுப்புக்கு வைக்கிறது, அப்புறம் பொங்கல் பானைக்கு வைக்கிறது அதெல்லாம் வச்சு கோலம் போட்டு எல்லாம் எடுத்து வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் நானும் போய் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணேன் அவங்களுக்கு. ஹெல்ப் பண்ணிவிட்டு அப்புறம் பசங்கள்லாம் ரெடியாகி மாடிக்கு வந்துட்டாங்க. மாடிக்கு வந்துட்டு நாங்கள் எப்பயுமே எனக்கு கொஞ்சம் கோல்டு, அதனால் நான் கொஞ்சம் இதாக பண்ணி பேசுகிறேன். என் வாய்ஸை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் என்னாச்சு அப்படின்னா, அதுக்கப்புறமே பசங்கள்லாம் வந்துட்டாங்க. நாங்கள் எப்பயுமே பொங்கல் அன்றைக்கி நாங்கள் இப்படி தான் எப்பயுமே இயர்லி நாங்கள் பொங்கல் அன்றைக்கி மேலே தான் சாப்பிடுவோம். அன்றைக்கி மார்னிங் மேலே இட்லி தோசை ஏதாச்சும் எடுத்துகிட்டு போய் குருமா சாம்பார் சட்னி அதெல்லாம் எடுத்துகிட்டு போய் மேலே வச்சு பொங்கல் நாங்கள் 2 பொங்கல் வைப்போம். ஒன்று சக்கரை பொங்கல், இன்னொன்று வெண்பொங்கல். 2 பொங்கலையும் வச்சு எல்லாம் போட்டு பிள்ளைங்களாம் உட்காந்து நாங்கள் அதுக்கப்புறம் கொஞ்சம் ரிலாக்ஸாக பேசிவிட்டு அதுக்கப்புறம் பொறுமையாக நாங்கள் சாப்பிட்டு வருவோம். அது பொங்கல் அன்றைக்கி அதை கொஞ்சம் எங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நல்லாவும் இருக்கும். நாங்கள் அன்றைக்கி மட்டும்தான் மேலே உட்காந்து சாப்பிடுவோம். மற்ற எந்த நாளும் நாங்கள் போகவே மாட்டோம். அன்றைக்கி மட்டும்தான் பொங்கல் அன்றைக்கி அது ஒரு ஸ்பெஷலான ஒரு நாள் அப்படிங்கிற மாதிரி. ஃபஸ்ட்டு என் மாமனார் சாமிக்கு அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு நாங்கள் இலையில என்ன பண்ணுவோம் அப்படின்னா, வெத்தலை பாக்கு பழம் தேங்காய், அப்புறம் நாங்கள் அன்றைக்கி என்ன சமைக்கிறோம் மத்தியானம் சாமி ஆக்சுவலாக அடுத்த நாள் தான் இறந்தவங்களுக்கு சாமி கும்பிடுவாங்க. ஆனால் நாங்கள் அடுத்த நாள் மாட்டுப்பொங்கல் அன்றைக்கி நாங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு போவோம். அதனால் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, பொங்கல் அன்றைக்கி மத்தியானமே நாங்கள் என்ன சாமிக்கு படைக்கிறோமோ அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் வச்சு இலையிலே வச்சு சக்கரை பொங்கல் வெண்பொங்கல் அது எல்லாமே அந்த இலையில வச்சு நாங்கள் சாமி கும்பிட்டுருவோம். சாமி கும்பிட்டு அதுக்கப்புறமே தான் நாங்கள் அந்த வெஜிடபிள்ஸ்லாம் எடுத்து சமைப்போம். சமைச்சிட்டு அவங்களுக்கும் அந்த இறந்தவங்களுக்கு அந்த வேட்டி சட்டை அதெல்லாம் வச்சு மத்தியானம் வடை பாயாசத்தோட சமையல் செஞ்சு சாப்பிடுவோம். இதுதான் நாங்கள் இயர்லி வருஷம் பண்ணுவோம். இதை தான் நாங்கள் பண்ணுவோம். இவங்க என் கோ சிஸ்டர், அவங்களும் எல்லாமே பண்ணணும். சூப்பரா நல்லாட்டு. இன்னொன்று விஷயம் என்னென்னா, என் பையனுக்கு வேட்டி சட்டை அவன் கட்டவே மாட்டான் வேட்டி பொங்கலோ பொங்கல் சொல்லுங்க. ஆனால் அவன் ஹோல் டே அந்த வேட்டியிலே இருந்தான். அது எனக்கு ரொம்ப இதாக இருந்தது. ஏன்னா நான் முந்தின நாள் அவனுக்கு வேட்டி கட்டணும் அப்படிங்கிறதுனால தான் நான் அவன் ஸ்கூலுக்கே அனுப்புனேன். ஆனால் அடுத்த நாள் மார்னிங் அவங்க அப்பா வேட்டி கட்டுறதை பார்த்துட்டு இவனும் அதை கட்டிக்கிட்டான். அது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது எனக்கு. ஏன்னா அவன் கட்ட மாட்டான்னு நான் நினச்சேன். அவனுக்கு ரொம்ப கோல்டு, ரொம்ப காஃப் இருந்துகிட்டே இருந்துச்சு. இப்போ அவன் இரும்பிகிட்டே இருந்தான்.
நாங்கள் இப்படி தான் லைனாக உட்காந்து இலை போட்டு நாங்கள் சாப்பிடுவோம் அன்னைக்கு மார்னிங். அப்புறம் அடுத்த சாப்பிட்டு முடிச்சுட்டு பக்கத்தில் எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு சிவன் கோயில் இருக்குது. அங்கே சிவன் கோயிலுக்கு கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லிவிட்டு அப்புறம் அங்கே போய் கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம். அங்கே பசங்க அது கொஞ்சம் பெரிய கோயில் அப்படிங்கிறதுனால பசங்க கொஞ்சம் நேரம் அங்கே விளாண்டுட்டே இருந்தாங்க. விளாண்டுட்டு சாமி கும்பிட்டு அப்புறம் நாங்கள் குருவம்பட்டி ஜூ அப்படின்னு இங்கே நாங்கள் சேலமில் இருக்குது, அதுக்கு போனோம். அதுக்கு போயிட்டு அவங்க கொஞ்சம் நேரம் அவங்க குழந்தைங்கள்லாம் விளையாண்டாங்க. விளையாண்டுட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம்.